ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனி. வாங்க இன்றைக்கி ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் அதில் போட்டுக்கோங்க. 2 சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து மொத்தமாக போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு இது வந்து ஒரு 3-4 விசில் வந்து விட்டுடலாம். இது வந்து வேகட்டும் நல்லா. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் மிளகாத்தூள் வேணாலும் நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் நான். இது நல்லா 5 விசில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா கிரேவியாக தான் பண்ண போகிறோம் நம்ம. ஆனால் தண்ணி வந்து 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அளவை பார்த்து இது பண்ணிக்கலாம். மிளகு தூள் போட்டுட்டு கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டேன் நான். இது கூடவே போட்டுட்டு அடுப்பில் வச்சுருக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்லா மட்டன், அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து இப்போ வந்து ஒரு 4 விசில் போட்டுடலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2-4 விசில் வந்துடுச்சு. இப்போ அதே குக்கரில் என்ன பண்ணலாம், வேறு பேன் அதை மாற்றிக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, அது ஸ்டார் பூ இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 தக்காளி போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆல்ரெடி அதில் போட்டாச்சு. ஆனால் இப்போது திரும்ப ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். தக்காளி இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, ஆல்ரெடி 2 தக்காளியில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் கொஞ்சம் அப்படியே அதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மட்டன், நம்ம அதை என்ன பண்ணலாம், நல்லா வந்து இது ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு ட்ரையாக வரணும். இது ட்ரையாக வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இது நல்லா அந்த வதக்கின மசாலாவும் இந்த கிரேவியும் நல்லா சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா இந்த பொடி ஒன்று நான் போடுறேன் நான். இந்த பொடி பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பொடின்னு சொல்லிவிட்டு. அந்த பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா ட்ரை கோக்னட் ஒரு 2 பீஸு, மிளகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, தனியா போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா அதை வறுத்துட்டு அரைச்சி வச்சது தான் இது வந்து நான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன் நான். உங்களுக்கு அது புரியும். இது வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த மட்டன் கிரேவி. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.